இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான நிலையே காணப்படுகிறது. தற்போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் குறைந்தது 4 விமானப்படை தளங்கள் இந்திய தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக 4 விமானப்படை தளங்களை குறிவைத்து தொடர்ந்து இந்திய ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. என்ன விவரங்கள்? இந்தியா குறிப்பாக பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களை குறிவைக்க என்ன காரணம்? ட்ரோன்கள் அங்கிருந்து தான் இயக்கப்படுகிறதா பாகிஸ்தான் தரப்புல இருந்து? ஐ திங்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா பி த பாஸ். அதாவது விமானப்படை தளம் என்று இல்ல, ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா இந்த தாக்குதலை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ராணுவ நிலைகள் என்று வரும்போது அதில் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தலைமையகமும் அடங்கும். அதே போல நூர் கான் என்று சொல்லப்படக்கூடிய விமானப்படை தளமும் அடக்கம். அதே போல ரஃபிகி என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகளும் அடக்கம். மொத்தம் இன்று காலை 3 இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்போது அது 4 என்கிற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் 2வது நாளாக நேற்று தொடர்ந்து 26 இடங்களை குறிவைத்து 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்தியா விடுத்த எச்சரிக்கை எதையும் பாகிஸ்தான் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. எனவே பாகிஸ்தானுக்கு பதில் கொடுக்கும் பதிலடியாக அதனுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா இன்று இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை இந்தியா தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கொடுக்கவில்லை. நாங்கள் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் என்று இந்தியா தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதனை உறுதி செய்திருப்பது பாகிஸ்தான் ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது என்று பாகிஸ்தான் தரப்பு உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பதிலுக்கு இன்று காலை 5 மணி முதல் அவர்களும் இந்தியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக கூறி வருகிறார்கள். அது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் கூட பாகிஸ்தான் ஊடகங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பி வருகின்றன. குறிப்பாக நேற்று இந்தியாவினுடைய பல நகரங்கள் பத்தான்கோட், உதம்பூர், ஜம்மு, கட்ச், பார்மர், ஜெய்சால்மர் இப்படி பல நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஆளில்லா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் இந்த தாக்குதல் அனைத்தும் இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்களில் வீடுகள் மற்றும் பொது சொத்துக்கள் சேதமடைந்திருக்கிறது. இருப்பினும் பெரும்பாலான பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இதற்கு முன்பு, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் நாங்கள் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை மட்டுமே குறிவைத்தோம். பொதுமக்களையோ பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்களையோ அவர்களின் தலைமையகத்தையோ நாங்கள் குறிவைக்கவில்லை என்று இந்தியா தொடர்ச்சியாக கூறி வந்தது. ஆனால் அவற்றை எல்லாம் கேட்காத பாகிஸ்தான் தொடர்ந்து 2வது நாளாக நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இவை தவிர எல்லை கோடு மற்றும் எல்லை கட்டுப்பாடு கோடு ஆகிய பகுதிகளிலும் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த தாக்குதலும் கூட அப்பாவி பொதுமக்கள், அவர்களின் வீடுகள், அவர்களுடைய கடைகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது. மத வழிபாட்டு தலங்களை நோக்கி தாக்குதல் நடத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய ராணுவ நிலைகளை கூட பாகிஸ்தான் தொடர்ந்து குறிவைத்து வருகிறது. என்னதான் அவற்றை இந்தியா முறியடித்து வந்தாலும் தொடர்ந்து அது போன்ற முயற்சிகளை பாகிஸ்தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அதற்கு பதிலடியாக இந்தியாவின் தரப்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் சற்று முன்னதாக நமக்கு கிடைத்த தகவல், பாகிஸ்தானுடைய 2 F-16 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இந்தியாவினுடைய மின் வழித்தடத்தை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இதன் காரணமாக இந்தியாவில் 70% அளவுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை பரப்பி வருகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரியும். இந்திய அரசின் சார்பிலும் அது போலியான செய்தி. இந்தியாவின் எந்த மின் வழித்தடமும் பாகிஸ்தானால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. மின்சாரம் வழக்கம் போலவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் இந்தியாவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், இதுவரைக்கும் பாகிஸ்தானுடைய போர் விமானங்களை எத்தனை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது?
அதாவது நேற்று மட்டும், அதாவது இந்த நேற்று இரவு நடைபெற்ற அந்த நடவடிக்கையில் மட்டும் 2 போர் விமானங்களை இந்தியா சுட்டி வீழ்த்தி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இவையெல்லாம் ராணுவ வட்டாரங்கள் தரப்பில் அதிகாரப்பூர்வமற்ற கூறப்பட்ட தகவல் தானே தவிர ராணுவம் அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் நடைபெற்ற நடவடிக்கையிலும் கூட 2 விமானங்கள், பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் வெளியுறவுத்துறையினுடைய செய்தியாளர் சந்திப்பிலோ அல்லது ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பிலோ அது குறித்த எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். மற்ற இடங்களை குறிவைத்தது போக இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியை குறிவைத்தும் பாகிஸ்தான் ஒரு ஏவுகணை தாக்குதலை இன்று முன்னெடுத்திருக்கிறது. ஃபத்தே என்கிற ஏவுகணையை பாகிஸ்தான் இன்று காலை டெல்லியை குறிவைத்து ஏவி இருக்கிறது. இருப்பினும் சீர்சாவில் இருக்கக்கூடிய நமது இந்திய வான் பாதுகாப்பு எதிர்ப்பு அமைப்பின் மூலம் அந்த ஏவுகணை தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.